விழித்தெழும்பிடுவாய். சாலோமின் ராஜனிதோ வருவதால், சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய். சாலோமின் ராஜனிதோ வருவதால், சீல குணமுள்ள அன்பின் தயாளன், சீல குணமுள்ள அன்பின் தயாளன், ஆகாயமீதில் எழுந்திடுவாரார். ஆகாயமீதில் எழுந்திடுவாரார். சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய். சாலோமின் ராஜனிதோ வருவதால், சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய். சாலோமின் ராஜனிதோ வருவதால், பூமண்டலங்கள் கெடுக்கலங்கிடுதே, வான மண்டலங்களும் நடுங்கிடுதே. காலமினி இல்லை இயேசுவின் வருகை, இயேசுவின் வருகை கெட்டி நெருங்கி சேருவதாலே, கெட்டி நெருங்கி சேருவதாலே, சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய். சாலோமின் ராஜனிதோ அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். காலம் இனி இல்லை, நாட்களும் இல்லை. அவர் வருகை சீக்கிரமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து பாட்டு, ரொம்ப காலத்து பாட்டு. ஆனா அந்த இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நம்முடைய ஆவி என்ன செய்யுதுன்னா உயிர்ப்பிக்கப்படுது. காலம் இனி இல்லை இயேசுவின் வருகை. நீங்க தேசத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. காலம் இனி இல்லை. காலம் இல்லாததுனாலதான் சமாதானம் சீக்கிரமா போதான். மனுஷனுக்குள்ள இருக்கிற சமாதானம் சீக்கிரமா ஒழிந்து போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இந்த 3 மாதம் சபை புதுப்பிக்கப்படணும். என்ன செய்யணும்? சபை புதுப்பிக்கப்படணும். சொல்லுங்க. 2026 சந்திக்கணுமா வேணாமா? சொல்லுங்க. யார் யாரெல்லாம் 2026 சந்திக்க போறீங்க? 2026 சந்திக்கிறதுக்கு நீ இன்னையிலேருந்து ஆயத்தமான, அக்டோபர் மாதத்துலேருந்து நீ ஆயத்தமாக ஆனாதான் ஜனவரி மாதத்துக்குள்ள புது வருஷத்துக்குள்ள நீ அடி எடுத்து வைக்க முடியும். உன்னை நீயே மாற்றணும். உன் ஜெபம் மாறணும், உன் அபிஷேகம் மாறணும், ஊழியம் மாறணும், ஆராதனை மாறணும், எல்லாமே மாறணும். எல்லாமே மாறணும். மாறினாதான் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு, தெளிந்த புத்தி உள்ளவளாயிரு. சபையே என்ன செய்ய? விழித்திரு. சபையே ஆயத்தமாக. மாஸ்டர் 14 நாள் உபவாச ஜெபம் வச்சிருக்காரு. நானும் கலந்துக்கணும்னு பிரயாசப்படுறேன். எங்கேயும் போகலன்னா வருவேன். 14 நாள் உபவாச ஜெபத்தில் நமக்கு ஒரு ஜெபம்னு பாஸ்டர் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்,
இந்த ஜெபத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உபவாச ஜெபத்தால என்னுடைய திட்டம் என்ன? இந்த உபவாச ஜெபம் எதுக்காக இந்த சபையில நடக்குது? நான் எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்களே தயார் பண்ணணும். சும்மா ஜெபம்னு சொன்ன வந்து உட்காந்துட்டு ஆமீன் போட்டுட்டு போறது இல்லை. இந்த 14 நாள் உபவாச ஜெபத்துல நான் என்ன செய்யணும்? நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி என்னை புதுப்பிச்சு கொள்ளணும்? என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு இந்த 14 நாள் என்ன செய்யணும்னா, நீங்க உங்களையே ஆராய்ச்சி அறிஞ்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நீங்க வருகிற அந்த உபவாச ஜெபத்துக்கு பலன் உண்டு. இன்னைக்கு உபவாசம் இல்லாமையே 14 நாள் கலந்து கொள்ற விசுவாசியெல்லாம் இருக்கு. ஆனா பேருக்கு என்னது? பாஸ்டர் அறிவிக்கிறாங்க உபவாச ஜெபம். எத்தனை பேர் உபவாசம் இருக்க போறீங்க? அதெல்லாம் கேட்காதீங்கப்பா. அதெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் அவங்க சொல்லுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். சொல்லுங்க. எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறீங்க? எனக்கும் பாஸ்டிங் இருக்கெல்லாம் பிடிக்காது. எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனா திருவெரும்பூர்ல இருக்கிற பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அவர் இப்படிதான் கண்டிஷன் போடுவார். நீ ஒரு நேரம் பட்னியா இருக்கிறது உபவாசம் இல்லை. நீ எப்ப சாப்பிடணும்? 6 மணிக்கு சாப்பிடணும். அதுதான் உபவாசம். நீ கண்டிப்பா என்ன செய்யணும்? 3 நாள் உபவாசம் கண்டிப்பா இருக்கணும். 3ஆம் நாள் தான் உனக்கு சாப்பாடு. அப்படியெல்லாம் எங்களுக்கு கண்டிஷன் போட்டு அப்படி வளர்த்தாரு எங்களை. அப்பதான் நான் புதுசா உபவாசம் இருக்கவே ஆரம்பிச்சேன். முதல் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இருக்க முடியல. ஆனா இருக்க 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 நானே என்னையே தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஒரு நாள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உபவாசம் இருக்கிறது உபவாசம் இல்லை. நீங்க 14 நாள் உபவாசம் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உபவாசம் இருக்கணும். காலையில ஒன்றும் சாப்பிடக்கூடாது, மத்தியானமும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதுதாங்க உபவாசம். மத்தியான வேலை சாப்பாட்டை யாரு தியாகம் பண்றானா அவன் தான் உபவாசம் இருக்கிறான்னு அர்த்தம். காலையில சும்மா உபவாசம் இருந்துட்டு மத்தியானம் போய் எல்லாமே சாப்பிட்றது உபவாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உபவாசிக்கிற மனுஷனுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரா? நிறைய காரியங்களை, நிறைய அனுபவங்களை தரார். அவர் சொல்றாரு, எழும்பு, விழித்தெழு, ஆயத்தமாகு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். ஆத்மாவை ஒரு மனுஷன் சுத்திகரிக்கணும்.
இருதயத்தை ஒரு மனுஷன் சுத்திகரிக்கணும். மனசாட்சியை ஒரு மனுஷன் சுத்திகரிக்கணும். ஒரு மனுஷன் குடும்பத்தை பழுது பார்த்து சுத்திகரிக்கணும். அவன்தான் எழும்ப முடியும். அவன்தான் ஆயத்தமாக முடியும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அநேகமான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேகங்களுடனே வருகிறார். அவர் வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் என்ன செய்தான்? நோக்கமாயிருக்கிறது. இஸ்ரவேலர் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அடிக்கடி பாஸ்ரைய பேசுவார். சீனாய் மலையின் அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க நின்னாங்க. எக்கால சத்தம் கேட்டுச்சு. எக்கால சத்தம் கேட்டுச்சு. அவர்கள் என்ன செய்தாங்க? ஆயத்தமாய் வந்தாங்க. யாரை பார்க்க? போன மாசம் தொடர்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறேன். எக்கால சத்தம் கேட்டுச்சு. ஆயத்தமா வந்தாங்க. அவர் வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் உங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியை விசாரிக்க வருகிறார். சபையை விசாரிக்க வருகிறார். அவர் வருகிறார். எதுக்கு? நம்முடைய சபையை காண்கிறதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வெளியரங்கமான காரியங்களை நாம் என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கணும். முதல்ல சபையை சுத்திகரிக்கணும். அதுக்கு தாங்க 14 நாள் உபவாச ஜெபம். இந்த ஜெபம் போதாது. என்ன செய்யணும்? நீ வேதத்தை புரட்டினா, நீ வேதத்தை படிச்சா, அவன் வாழ்க்கைய அவர் என்ன செய்வாராம்? அப்படியே வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம், பிரச்சனை, போராட்டம், வேதனை, வியாதி, சோதனை, முடியாமை எல்லாமே அப்படியே புரட்டி 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 அப்படியே என்ன செய்வாரா? நிற்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டிடுவார். அல்லேலூயா. அதனால தாங்க வேதத்தை படி, வேதத்தை வாசி, வேதத்தை நேசி. வேதத்தை நேசிக்கலைன்னா அவன் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை சுத்திகரி, சபையை சுத்திகரி. இரண்டாவது குடும்பத்தை சுத்திகரி. இந்த மாசம் என்ன செய்யணும்? குடும்பத்தை சுத்திகரிக்கணும். நீ குடும்பத்தை சுத்திகரிக்கலைன்னா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்குன்னு பார்க்கணும். எதுல சுத்திகரிக்கணும்? நம்ம வாழ்க்கையில எதை சுத்திகரிக்கணும்? நம்முடைய குடும்பத்தில் எதை சுத்திகரிக்கணும்? ஜெபத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா? சமாதானத்தில் நம்ம குறைவா இருக்கிறோமா? இல்ல அடுத்தவங்களை மன்னிக்கிறதுல நாம குறைவா இருக்கிறோமா? இல்ல வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, ஆராதிக்கிறது குறைவா இருக்கிறோமா? நான் எதுல குறைவா இருக்கிறேன்? சிந்திக்கணும், யோசிக்கணும், பேசணும். சுத்திகரிப்பு. வேதத்தை ஆராய்ந்து பார், அதனால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. உனக்கு ஜீவன் வரணும்னா நீ என்ன செய்யணுமா? உன்னை நீயே சுத்திகரிக்க வேண்டும். உன் குடும்பத்தை சுத்திகரிக்க வேண்டும். அது தாங்க இந்த நாள். இந்த 3 மாசமும் அதுக்கு தான். இந்த 3 மாசமும் அதுக்கு தான். நான் எப்படி இருக்கிறேன்? நான் எதுல விழுந்து போயிட்டேன்? நான் எதுல விழுந்துட்டேன்? நான் எங்க இருக்கிறேன்? ஒரு நாள் பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க.
அவங்கள்ட்ட ஒரு காரியம் சொன்னேன். பாஸ்டையா, நம்ம வாலிப பிள்ளையெல்லாம் செல்போன் கையில் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஆராதனை பண்ணும்போது எல்லாம் செல்போன் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன். அதனால் இங்கே ஒரு பைய வச்சுருங்க. அவங்க உள்ளே வரும்போது எல்லா செல்போனையும் அதில் போட்டுட்டோம். ஆராதனை முடிஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம். யார் கையிலையும் செல்போன் என்ன செய்யாதீங்க, வைக்க விடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபோன் வந்தால் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து எல்லா செல்போனையும் ஆஃப் பண்ணி இங்கே போட்டுறணும். யாருக்கு இது ஓகே? செய்யலாமா? செய்கிறவங்க சொல்கிறவங்க இல்லை இல்லையா சொல்லுங்க. ஆமாங்க, அதுதான் நல்லது. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வருகிற நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆதாயப்படுத்தி சரி பண்ணணும். இது நம்மை சுத்திகரிக்கிற இடம். தேவன் நம்மோடு பேசுகிற இடம். தேவன் நம்மோடு உறவாடுகிற இடம். அந்த நேரத்தில் வேற எதற்குமே நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்யக்கூடாதான், செயல்படுத்தக்கூடாது. காலம் கடைசி, நாட்கள் பொல்லாதவைகளானதால் உன் நேரத்தை, உன் நாட்களை, உன் காலங்களை, உன் வருஷங்களை ஆதாயப்படுத்திக்கொள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவை, நாட்கள் கடுமையானவை. கொடிய நாட்களுக்குள், கொடிய காலங்களுக்குள் சபை தள்ளப்பட போகிறது. சீக்கிரமாய் அவன் வரப்போகிறான். இன்னைக்கு நமக்கு வெளியரங்கமான சுத்திகரிப்பு நிறைய இருக்கு. வெளியரங்கமான சுத்திகரிப்பு, ஆவியில சுத்திகரிப்பு இல்லை, ஆத்மாவில சுத்திகரிப்பு இல்லை, சரீரத்தில் சுத்திகரிப்பு இல்லை, இருதயத்தில் சுத்திகரிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நாம் என்னதான் செய்கிறோம்? நம்ம எங்கே தான் நிற்கிறோம்? நம்ம எந்த இடத்துல தான் நிற்கிறோம்? ஒரு மனுஷன் விக்கிரகங்களை விட்டு அவன் மனம் திரும்பும் போது அவன் என்ன செய்யறான்? தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறான். இன்னைக்கு இந்துக்கள் ஆலயத்துக்கு போகிறாங்க. அவங்க தேவனை, அவங்க காரியங்களை வழிபடுறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் எதை வழிபடுறோம்? சொல்லுங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு போர் அடிக்குதா? நீங்கள் போர் அடித்தாலும் கேட்டாலும் கேட்கலனாலும் அதுதான் வார்த்தை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாய் இருந்து, மாசு இல்லாதவனாய் இருந்து அவன் கர்த்தரை தேடணும். இந்த நாட்கள் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிற நாட்கள். அப்படிதாங்க என்ன நான் சுத்திகரிச்சிட்டு இருக்கிறேன். சுத்திகரிக்கிற நாட்கள். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கார். வாலிப பிள்ளைங்களை நான் என்ன செய்ய போறேன்? வாலிப பிள்ளைகளை நான் எப்படி பிரித்தெடுக்க போறேன்? எப்படி நான் செய்ய போறேன்? இந்த சபைக்கு என்ன செய்ய போறேன்? இந்த சபையின் நோக்கம் என்ன? இந்த சபை எப்படி மாற்றப்பட போகிறது? ஆயத்தமா? ஆயத்தமா? சொல்லுங்க. ஆயத்தமா? சபை சுத்திகரிக்கப்படணும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள்
பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாத. போன மாதம் ஒரு கதை சொன்னேன். போன மாதம் என்ன கதை சொன்னேன்? எலியும் தவளை. எலி எங்க போதோ தவளை அங்க போகுது, தவளை எங்க போதோ எலி எங்க போகுது. தண்ணி நிறைய இருக்கிற இடத்த பார்த்தோன்னே தவளை என்ன செஞ்சிருச்சு? குதிச்சிருச்சு. ஆசை வந்துருச்சு ரொம்ப. இன்னைக்கு விசுவாசி அப்படிதான். நிறைய ஆசீர்வாதம் வந்தோன்னா அங்க குதிச்சிரும். அப்படியே கர்த்தரை தேடாது. இந்த தவளையும் எலியும் ஒன்னோட ஒன்று கட்டிக்கிட்டதுனால தவளை போகிற இடத்துக்கு எலி போணுச்சு, எலி போகிற இடத்துக்கு தவளை போணுச்சு. ஆனால் ரெண்டுமே சேர்ந்து என்ன வந்துருச்சு? தண்ணியில் விழுந்துட்டு. விழுந்தானே என்ன பண்ணிட்டு பறந்து வந்து எலியை கொத்திட்டு போச்சு. இப்போ எலி மட்டுமா போணுச்சு? எதுக்கு ஆசைப்பட்டு தண்ணியில் தவளை விழுந்துச்சோ அதுவும் சேர்ந்து போயிட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படிதான். கொஞ்சம் ஆசீர்வாதம் உலக பிரகாரமா வந்துட்டா நாம என்ன செஞ்சிடறோம்? அந்த தண்ணியிலேயே குதிச்சிடுறோம். எழும்பவே மனசு. கர்த்தரை அப்புறம் பார்த்துக்கலாங்க, கர்த்தரை அப்புறம் தேடிக்கலாங்க. அவர் எங்க போயிட போறாரு? அவர் கூப்பிட்டா வந்துருவார். இல்லை, நீ பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாத. நீ பிரிந்து போ, உலகத்தை விட்டு பிரிந்து போ, அசுத்தத்தை விட்டு பிரிந்து போ, உலக பழக்க வழக்கத்தை விட்டு பிரிந்து போ. அதனால தாங்க ஆண்டவர் நம்ம இங்கே வச்சிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம இங்க சபையில ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனோடு உறவு கொள்ளுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏன் இங்க வச்சிருக்கிறார்னா நம்மை கொண்டு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காரியம் இங்க நிறைவேறணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரா? உங்களை வச்சிருக்கிறார். பிரிந்து போய் உங்களை சுத்திகரிக்கணுமா? பிரிந்து போ, பிரிந்து போ, பிரிந்து வெளியே வா, உலகத்தை விட்டு வெளியே வா, அசுத்தத்தை விட்டு வெளியே வா, விக்கிரகத்தை விட்டு வெளியே வா. நீ வெளியே வந்தீன்னா அவர் என்ன செய்வாரா? உன்னை சரியான இடத்துல நிறுத்துவார். நம்ம வெளியே வராததுனால தான் நம்ம நிற்கிற இடத்துலையே நிற்கிறோம். ஜெபிக்கிற ஜெபத்தையே ஜெபம் பண்றோம், பேசுகிற அந்நிய பாஷையவே பேசிட்டு இருக்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் எதுங்க? இது கர்த்தர் பேசின வார்த்தை. அந்த நாட்கள் எது? வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த நாட்கள் எது? இந்த நாட்கள், இந்த நாட்கள், இந்த நாட்கள் தான் அந்த நாட்கள். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை. என்ன படிக்கை? புது உடன்படிக்கை. இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம்? சொல்லுங்க, என்ன கவனிங்க. இப்ப நம்ம எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம்? பழைய உடன்படிக்கையில் உட்கார்ந்து இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை.
அப்ப அந்த பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்யறாரா, ஒரு புது உடன்படிக்கையாய் மாற்ற போகிறார். இந்த சபையை, இஸ்ரவேல் குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஆராதனை செய்கிற, துதிக்கிற, பாடுகிற அவர்கள் யார்தானா? யூதர், யூத குடும்பம். அந்த குடும்பம் சுத்திகரிக்கப்படணுங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறத சுத்திகரிக்கணும். நான் எப்படி தேவனோடு இருக்க வேண்டும், நான் எப்படி தேவனோடு நடக்க வேண்டும், நான் எப்படி தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி துதிக்கிற பிள்ளைகளை அவர் புது உடன்படிக்கைக்குள் நடத்த போகிறார். அல்லேலூயா! இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை பண்ண போகிறார். நீங்களும் யார்தான்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் குடும்பத்தோடு புது உடன்படிக்கை, இஸ்ரவேல் குடும்பத்தோடு புது உடன்படிக்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை தேவையாயிருக்கிறது. நம்மை சுத்திகரிக்க வேண்டியது தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த உடன்படிக்கைக்குள்ள செய்யறதுக்கு, செல்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாட்களும் இல்லை, காலங்களும் அல்ல. இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயங்கரமான நாட்கள் வருகிறது. அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் வருகிறது. கொடிய நாட்கள் வருகிறது. நம்மெல்லாம் இங்க நல்லா உட்கார்ந்து செய்தி கேட்கிறோம். என் செய்தியில என்னமோ பரியாசம் பண்ற மாதிரி இருக்கு போல இருக்கு. என்ன வாலிப பிள்ளைங்களா சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. வைராக்கியமா ஆண்டவர் பேசுகிறார். நான் இந்த மெசேஜ் எடுக்கிறது 1 மாசம் ஆச்சு. இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தெய்வ சமூகத்துல காத்திருந்தேன். சபைக்கு என்ன செய்ய போகிறேன், என்ன பேச போறீங்க ஆண்டவரே? அவர் சொன்னார், நான் புது உடன்படிக்கை பண்ண போறேன், புது உடன்படிக்கை பண்ண போறேன். இஸ்ரவேல் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ண போகிறேன். யூத குடும்பத்தோடு நான் புது உடன்படிக்கை பண்ண போகிறேன். இந்த உடன்படிக்கை பண்ணாவிட்டால் தேவன் நம்மை அவருடைய முகத்திலிருந்து நம்மை விலக்கி விடுவார். அல்லேலூயா! அவருடைய கண்ணு நம்ம பார்த்துட்டே இருக்கு. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், இந்த சபை எனக்கு வேணும், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எனக்கு வேணும், இங்க இருக்கிற விசுவாசி எனக்கு வேணும். அவர்கள் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் அவர்களோ தேவனை விட்டு விலகி முறுமுறுத்து கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலை நமக்கு வரணுமா? வேணாம். நம்ம இங்க உட்கார்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுங்க விசுவாசியே. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீயே ஆராய்ந்து பார், உன்னை நீயே சுத்திகரித்துக் கொள், உன்னை நீயே என்ன செய், ஆராய்ந்து பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் எழுதுவராம், மனதிலே வைப்பாராம், இருதயங்களிலே எழுதுவராம். அப்பொழுது நீங்கள்
அவர் ஜனங்களா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பண்ணுகிற உடன்படிக்கை, ஒவ்வொரு குடும்பத்தோடு தேவன் பண்ணும் உடன்படிக்கை, சபையோடு பண்ணும் உடன்படிக்கை, விசுவாசியோடு பண்ணும் உடன்படிக்கை மனதில் எழுதுவாராம். அப்பத்தான் நீங்க அவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். அவர் உங்கள் தேவனாயிருப்பார். அவர் உங்கள் தேவனாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாமே ஒரு மனுஷன் வாழவே முடியாது. அவரை இல்லாம ஒரு அணுவும் குடும்பத்துல அசையாது. குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துல தேவன் இருக்கணும். தேவனோடு அந்த குடும்பம் உடன்படிக்கை பண்ணணும். அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். பிள்ளைகள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும். நான் எங்கே இப்படி உமக்காக மட்டும் தான் நான் இருப்பேன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? எனக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளையும் நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினேன். என் பிள்ளைகள் எல்லாம் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான். எப்பெல்லாம் என்னுடைய இருதயத்தில் தேவன் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், என் பிள்ளைகள் உமக்கு மட்டும்தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வெளியில் அனுப்ப வேண்டியது தானே, வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே? இல்லை இல்லை, நான் யார் என்பதை அன்றைக்கு நான் அறிந்திருந்தபடியால், என்னை ஆண்டவர் எங்கே இருந்து அழைத்தார் என்பதை அறிந்திருந்தபடியால், என்னை எங்கே இருந்து ஆண்டவர் என்னை தூக்கினார் என்பதை அறிந்திருந்தபடியால், நான் எந்த சூழ்நிலையிலிருந்து நான் வந்தேன் என்பதை நான் அறிந்திருந்தபடியால், எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை, அல்லேலூயா, அல்லேலூயா, இன்றைக்கு நீங்கள் அதை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, நோக்கங்கள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு, செயல்பாடுகள் இருக்கு. நான் இப்படிதான் என்னுடைய பிள்ளைய இப்படிதான் சொல்லி நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. ஆனா காலம் இல்லை, நாட்கள் இல்லை. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார். ராஜா வருகிறார், எந்தன் நேசர் வருகிறார், மேகவீதினில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ராஜா வருகிறார், எந்தன் நேசர் வருகிறார், மேகமீதினில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆனந்த சத்தத்தோடு செல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். ஆனந்த சத்தத்தோடு செல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். துன்பங்கள் நீங்கியே இன்பங்கள் நல்கியே விண்ணவன் மார்பினில் சாய்ந்து கொள்ளுவேன். துன்பங்கள் நீங்கியே இன்பங்கள் நல்கியே விண்ணவன் மார்பினில் சாய்ந்து கொள்ளுவேன். ராஜா வருகிறார், எந்த நேசர் வருகிறார்,
மேகமீதினில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ராஜா வருகிறார், எந்த நேசன் வருகிறார். மேகமீதினில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கிருபையின் நாட்களில் வாழ்ந்திடும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மந்தரே. காலமும் செல்லுதே, தாமதம் செய்யாதே, இரட்சகராம் இயேசுவின் பாதம் சேருமே. காலமும் செல்லுதே, தாமதம் செய்யாதே, இரட்சகராம் இயேசுவின் பாதம் சேருமே. காலமும் செல்லுதே, தாமதம் செய்யாதே, இரட்சகராம் இயேசுவின் பாதம் சேருமே. ராஜா வருகிறார், எந்த நேசர் வருகிறார். மேகமேலினில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவர் வருகிறார், அவர் வருகிறார். காலம் செல்லாது, தாமதம் செய்யாதே. இனி நாட்களும் இல்லை, காலங்களும் இல்லை. அவர் வருகிறார், தாமதம் செய்யாதே. சபையே எழும்பு, சபையே விழித்தெழு, சபையே தெளிந்த புத்தி உள்ளாயிரு, சபையே ஆயத்தமாக. நீ விழித்திராவிட்டால் சத்துரு உன்மேல் வருவான். நீ விழித்திராவிட்டால் உன் குடும்பத்தின் மீது வருவான். நீ விழித்திராவிட்டால் உன் பிள்ளைகள் மேலே வருவான். நீ விழித்திராவிட்டால் உன் தரிசனத்தை பிடுங்கி போடுவான். விசுவாசியே, எங்க நிற்கிறாய்? எந்த இடத்துல நிற்கிறாய்? நீ எங்க நிற்கிறாய்? ஆண்டவர் இந்த சபையை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை புடமிட்டு உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை சந்தித்து உருவாக்க விரும்புகிறார். போதும், நீ வாழ்ந்தது போதும், எனக்காக வா. நீ பிரயாசப்பட்டதெல்லாம் உனக்காகவே நீ பிரயாசப்பட்டு வாழ்ந்தாய். போதும், வா, நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணம் எல்லாமே நமக்கு நாமே சிந்திக்கிற ஒரு நினைவுக்குள்ளத்தான் நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாட்கள் இல்லை. திரும்ப திரும்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நாட்கள் இல்லை. இவைகளை உன் மனதிலே வைத்து சிந்தித்து அறிந்து நீயும் உனக்கு வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற வார்த்தை 2026 இந்த வருஷம் 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 போயிடுதுங்க. ஆனா இனிமே அப்படிப்பட்ட வருஷத்தை நம்மளால தள்ளவே முடியாது. இனிமே அந்த வருஷத்தை நம்மளால தள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள சபை தள்ளப்படும். இன்னைக்கு ஜெபிக்கவா ஜெபிக்கவான்னு கூப்பிட்டா
எல்லாருக்கும் ஜுரம் அடிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, அது முடியல, இது முடியல, நேரம் இல்லை, டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற நீங்க அனி என்ன செய்ய முடியாது. ஜெபிக்க வரணும்னாலும் முடியாது. நீ எதுக்கு ஆயத்தமா இருக்கிற? எழும்ப ஆயத்தமா இருக்கியா? இல்லை நான் இதே போல அடுத்த வருஷம் நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு ஆயத்தமா இருக்கியா? நீ பாயில படுத்தினா உனக்கு ஆசீர்வாதம் வராது. நீ எங்க படுத்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. நீ வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. கர்த்தரை தேடினா மட்டும்தான். உன் பிள்ளைகளுக்கு நன்றாய் போதிக்க மறந்துட்டான், உன் பிள்ளைங்க என்ன செஞ்சிடும்? போயிடும். பிள்ளைகளுக்கு தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும். என் பிள்ளை உங்களுக்கு மட்டும்தான் என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையில திருப்பு முனை உண்டாகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய திருப்பு முனை வருது, உலக பிரகாரமான திருப்பு முனை நிறைய வருது. ஆனா தேவனோடு ஒரு திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கையில வருவதே இல்லை. அதுக்கு நீ ஆயத்தமாகவும் இல்லை. சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வருவேன், நான் வருவேன், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? உடன்படிக்கை பண்ணி இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த போகிறார். நீங்கள் தேவனோடு பண்ணும் உடன்படிக்கை. இப்ப உடன்படிக்கைன்னா என்ன அப்படின்னா, நான் உலகத்தை விட்டு வெளியே வந்துடுறேன், எல்லாத்தையும் எனக்குள்ள என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுறேன். அடிக்கடி நான் என் தேவனோட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேற எனக்கு எதுவுமே வேணாம். இன்னைக்கு அதுதான், நீங்க இருந்தா போதும், நீங்க மட்டும் போதும். சொல்லி பாருங்க, நீங்க மட்டும் போதும், உங்க அன்பு போதும், உங்க கல்வாரி அன்பு போதும், நான் அதுக்குள்ள வந்துடுறேன், நான் அங்கேயே இருப்பேன், நான் வெளியே போகலன்னு நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையின் ரகசியத்துல தேவன் வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரோடு பண்ணும் உடன்படிக்கையில தேவன் பிரியமாயிருக்கிறார். இங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. நீ யார்? தேவன் உன்னை தெரிந்து கொள்ள அவர் உன்னை புதிய நாமத்தால், புது உடன்படிக்கை பண்ணிட்டா அவர் என்ன செய்வாராம்? புது நாமத்தால் உன்னை அழைப்பாராம். அல்லேலூயா. நீ யார்? தேவனுடைய கரத்தில் இருக்கிற அலங்காரம். நீ யார்? தேவனுடைய கரத்தில் இருக்கிற ராஜமுடி. நீ யார்? தேவனோடும் உனக்கும் உறவு வைத்திருக்கிற சபை விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் என்ன பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே, விசுவாசியே, உன் தரிசனத்தை புதுப்பித்துக்கொள், உன் உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள். அவர் உனக்கு கிரீடங்களை தருவார், ராஜமுடியாய் அவர் உன்னை அலங்கரிப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாம் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? உன் தரிசனம் எங்கே? உன்னுடைய தரிசனம் எங்கே? உனக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். வெளியே வா, வெளியே வா. அசுத்தமானதை விட்டு வெளியே வா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டும். தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிரு. இனி காலம் இல்லை, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. இனி வரும் நாட்கள் பயங்கரமானவை, இனி வரும் நாட்கள் கொடுமையானவை, இனி வரும் நாட்கள் ஆராதிக்கவோ ஜெபிக்கவோ தேவனை தேடவோ முடியாத நாட்கள். யூத குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ண போகிறேன். நாம் எல்லாம் கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். நான் யாருக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன்றது போதும். இனி வரும் நாட்கள் எல்லாம் உமக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன். நீங்க என்னுடைய இருதயத்தில் நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். உங்க முகத்தை பார்த்து பார்த்து நான் வாழுவேன். உங்க கல்வாரியின் அன்பை நினைச்சு நினைச்சு வாழுவேன். நீங்க மட்டும் போதும், உங்க அன்பு மட்டும் போதும். வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எழும்பு, எழும்பு, விழித்தலே, ஆயத்தமாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாயிருங்கள். அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார். ராஜா வருகிறார், இந்த நேசர் வருகிறார். மேகமேதினில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆனந்த சத்தத்தோடு செல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். துன்பங்கள் நீங்கியே இன்பங்கள் நல்கியே விண்ணவர் மார்பினில் சாய்ந்து கொள்ளுவே. துன்பங்கள் நீங்கியே இன்பங்கள் நல்கியே விண்ணவர் மார்பினில் சாய்ந்து கொள்ளுவே. ஆசைப்படுவோமானால் என்னுடைய பிள்ளையே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுவோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. சந்தரா கத்த செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத
அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். கண்களை மூடி கடைசியா எல்லாரும் கைகளை உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அது செய்தீரே, முழு மனதாய். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில். பின்னாடி எல்லாம் சத்தம் வரல, கைய உயர்த்தி. எண்ணிலா நன்மைகள் செய்தீரே, சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தி, முழு மனதா. ஓ, எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே. எல்லாரும் ஒரே குரலாய் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதா. உரபல சந்தரபதனரா, நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தி